திரு அருணன் அவர்கள்ட்ட. திரு அருணன், ஜிஎஸ்டி அநியாய வரி அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டம் முன் வச்சாங்க. இன்றைக்கி ஜிஎஸ்டி மாறிடுச்சு. இதே மாதிரி தான் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னீங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போகிறோம் அப்படின்னு பாஜக சொல்லிட்டாங்க. இன்கம் டேக்ஸ் கொள்ளையாக இருக்குன்னீங்க, இன்கம் டேக்ஸாக மாற்றிட்டாங்க. நீங்கள் எதெல்லாம் குற்றச்சாட்டாக முன் வைக்கிறீங்களோ அதெல்லாம் மாற்றிட்டு இருக்கு பாஜக அப்படின்னு பார்க்கலையா? நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறதுடைய முகாந்திரமே குறைஞ்சிட்டு இருக்கதா பார்க்கலையா? இல்லை, இப்போ குற்றச்சாட்டுகள் உண்மைன்னு ஒத்துக்கிறீங்களா கார்கே? நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அது அவங்க திருத்துறாங்க. அப்போ நாங்கள் குற்றச்சாட்டு வைக்காமல் இருந்தால் இந்த நாட்டு நிலைமை என்ன இருக்கும்? இப்போ பாருங்க, 28% நீங்கள் நல்லா கேட்டீங்க. சிமெண்ட் போன்ற பொருட்களுக்கு 28%. அதுக்கு என்ன நண்பர் சூர்யா பதில் சொல்கிறாரு? ஐயா, அதுக்கு முன்பு ஏற்கனவே 40% இருந்திருக்கும் ஐயா அப்படின்னு ஊகமாக சொல்கிறாரு. அதற்கு முன்பு இருந்தது ஜிஎஸ்டியே அல்ல, அது மாநிலத்துக்கான ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய விற்பனை வரி, சேல்ஸ் டாக்ஸ். ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாநில நிலைமைக்கு ஏற்ப ஒரு பொருட்கள் மீது ஒரு வரி விதிக்கும், இன்னொன்று விதிக்கும். அடுத்த பாயிண்ட், இந்த ஜிஎஸ்டி என்பது மாநிலங்களுடைய நிதி அதிகாரத்தை முழுமையாக எடுத்துருச்சு. கேட்டா ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணுதுங்கிறாங்க. சகோதரி ரொம்ப நல்லா சொன்னாங்க, நான் அந்த பாயிண்ட்டை சொல்லணும்னு நினைச்சேன். ஜிஎஸ்டி கவுன்சில் என்னங்க அதிகாரம் இருக்கு? மொத்த அதிகாரத்தில் 3/1 ஒன்றிய அரசுக்கு, 3/2 தான் மிச்சம் எல்லாம். அந்த 3/1 இன்னும் அவங்க பாஜக ஆளுகிற மாநிலங்கள் இருக்கும், அதுல கொஞ்சம் சேர்ந்தா கூட பெரும்பான்மை கிடைச்சு போயிடும். அப்ப அந்த ஒன்றிய அரசு வைக்கிற அஜெண்டா தான், அவங்க சொல்ற முடிவு தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய முடிவு. இது மாநிலங்களுடைய நிதி அதிகாரத்தை முழுமையாக பறிக்கிறது. இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய கட்டமைப்பையே மாற்றணுங்கிறேன். இன்னும் ஒரு பாயிண்ட் ஐயா, அவர் இன்னொரு நண்பர் பேசினாரு, அதில் முடிச்சிடுறேன். இல்லைங்க ஐயா, இது ஆரம்பத்தில் கஷ்டம்லாம் இருக்கும்னு மோடி ஐயா சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. இப்போ கஷ்டம்லாம் தீர்ந்து போச்சுங்களா ஐயா? பொருளாதாரம் வளர்ந்துருச்சுங்களா ஐயா? வளர்ந்துருச்சுங்கிறாரு. ஆனால் நான் 3 பாயிண்ட் சொல்கிறேன். ஒன்று, அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு இப்போ என்னங்க ஐயா? மோடிஜி வரும்போது 61 ரூபா, இப்போ 88 ரூபாய்க்கு மேலே. இது என்ன காண்பிக்குது? அப்போ பொருளாதாரம் எவ்வளவு தள்ளாடுது. அப்புறம் தங்கத்தின் விலை என்ன? இன்னைக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு மட்டும் 2 முறை விலை கூடி இருக்கு. இல்ல, அது சர்வதேச நிலவரம். 440 ரூபாய் சவரன். அது சர்வதேச நிலவரம். அதுக்கு நீங்க கேள்வி கேட்கணும். இருங்க, அது எப்படி கேட்கறது? ஏங்க என்னங்க வாதம் இது? ஏங்க இந்த நாட்டுக்கு யாருக்கு? இவர் விஸ்வகுருங்க. இந்த நாட்டுக்கு என்னங்க உலகத்துல மாறினாலும் இவரெல்லாம் மாத்துவாரு. 56 இன்ச்சாச்சே ஐயா. ஏன் நாட்டில் விலை கூட விட மாட்டேயா? அது யாரா விலையை கூட்டுறது? அப்படிலையா கேட்டு வந்திருக்கணும். எனக்கு நான் வாயே திறந்து பேசவே மாட்டேங்கிறாங்க தங்க விலையை பத்தி. அப்ப இந்த ஏழை இந்து பெண்கள் தாலிக்கு தங்கம் வாங்குறதுக்கு என்ன பாடுபடுவாங்க? இந்த லட்சணத்துல ட்ரம்ப எதுல கேட்கணும்? 50% வரி அதுல கேட்கணுமையா? ட்ரம்ப கேட்டாரா? ட்ரம்ப பேரை சொல்லி நம்ம இல்ல, ட்ரம்ப் பேரை சொல்லி மோடி கண்டிச்சாரா? கண்டிக்கலையே. வரிசையா தாக்குதல். இப்ப விசா வரைக்கும் ஏன் விமர்சிக்க மாட்டேங்கிறாரு? நண்பேண்டா என்கிற முறையில ட்ரம்போட இருக்காரு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. சரி, ஓகே. அப்ப இப்படி வரிசையாக சொல்ல முடியும் பொருளாதாரம். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், ஈவன் இந்த வரி கூட இப்பொழுதும், இப்ப நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க, 5% வரி கொடுக்கணும். எந்த ஹோட்டல் மெஸ்ல போய் சாப்பிட்டா கூட பார்த்தீங்களா, ஒரு இப்போ 5% 200 ரூபாய்க்கு சாப்பிட்டீங்கன்னா 10 ரூபா வரி கட்டணும். ஏங்க இதையாவது நீ எழுக்கக்கூடாதா? ஏங்க ஹோட்டல்ல சாப்பிட்டா வரி கட்டணும் இந்த நாட்டில். பட் ஹோட்டலுக்கு வரி கட்டணும். பை பிராக்டிகல் சாலையோர கடையிலையோ சின்ன கடைகளிலையோ வரி இல்லை. சூப்பர், நல்ல வழிக்கு அது கொண்டாங்க. கார்கே, நீங்க வேற ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? ஐயா, கையேந்தி பவனுக்கு வரியை போட்ட போகுது இந்த அம்மா 5%. எப்ப ஹோட்டலுக்கு போக கூடாது? யார் ஹோட்டல்ல பூரா இழுத்து போடலாமா? சரி, கேப்போம். இல்ல, ஹோட்டல்ல இழுத்து போடலாம். இல்ல கேக்குறேன். அதே போல பிராண்டட் அரிசிக்கு வரி இருக்கா இல்லையா? சரி, ஓகே. பிராண்டட் அரிசிக்கு ஓகே. அரிசி உங்களை மாதிரி பணக்காரங்க சாப்பிடுறாங்க, அதனால வரி போடுறோம். எங்களை மாதிரி ஏழைகள் பிராண்டட் அரிசி சாப்பிடுறதுல, அதனால அதுக்கு அதை பத்தி அதாவது ஒரு விஷயம். இப்போ இது எதிர்க்கட்சிகளுடைய குரலுக்கான வெற்றியை நீங்க எடுத்துக்க மாட்டீங்களா? ஆரம்பத்துல இருந்து அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க மட்டும் கிரெடிட் எடுத்துக்கோன்றீங்க. அவங்க கேட்கறது எங்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டதானே நீங்க சரி பண்றீங்க. அப்ப எதிர்க்கட்சிகளுக்கு இதுல ரோல் கொடுக்கணும்ல? எதிர்க்கட்சிகள் சொல்வதற்கு முன்பே மோடி சொன்னதை நான் உங்களுக்கு முதல் ரவுண்டில் சொல்லிட்டேன். நான்
அவர் பிரமா அது 2018 இருந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சார். இல்ல அதுக்கு முன்னே அவர் 14 வரும்போதே அவர் சொல்லிட்டாரு, நான் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்க போறோம், கசப்பான முடிவுகள் எடுக்க போறோம்னு சொல்லிட்டாரு. இல்ல முதலமைச்சர் ஜிஎஸ்டி வேணாம்னு சொன்னாரோ? இல்ல சார், அப்படி அல்ல. அது எதிர்க்கட்சிகளுடைய கடமை, மக்களுக்காக பேச வேண்டியது தான் அவங்க கடமை. அதுக்காக தான் அவங்க எதிர்க்கட்சி அந்தஸ்து கொடுத்து அவங்களை வைத்திருக்கிறது. அது அவங்களுடைய உரிமை, அதை அவங்க பேசியிருக்காங்க. அதுக்காக அவங்க சொன்னாங்கிறது தான்ங்கிறதெல்லாம் கிடையாது. சூழல் மாறுது, வருமானங்கள் நாட்டில் வருமானம் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது, வரியின் மூலமாக உயர்ந்திருக்கிறது, வரி கட்டுவோருடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இத்தனை காரியங்களை செய்ய முடிகிறது. இன்றைக்கி 2010க்கு முன்னால் என்ன, நம்மளுடைய 2014க்கு முன்னால் நம்ம 10வது இடத்துல இருந்தோம். நம்மளுடைய ஜிடிபியினுடைய ரேட் 10ல் இருந்தோம். 5 தாண்டி இப்போ 3வது இடத்தை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம். எல்லா வகையிலையும் ஒரு வல்லரசு நாட்டுக்குரிய தகுதியோடு நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். உலகம் நம்மளை அனுசரிக்காமல் எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு நிலை இன்னைக்கு இருக்கிறது. உலகத்தில் உள்ள அத்தனை பிரதமர்களும் நம்ம பிரதமரை பாராட்டி கொண்டு இருக்கிறார். இதற்கெல்லாம் ஓகே, கரெக்ட். அது அருணன் கேட்டாரு, தங்கத்துக்கு நமக்கு நேரடி தொடர்பு இல்லை, எந்த ஒரு நாடும் முடிவு பண்ண முடியாது. ஆனா நீங்க கிளைம் பண்றது விஸ்வகுருன்னு கிளைம் பண்றீங்க. இதெல்லாம் ஒரு விரண்டாவாதத்துக்காக கேட்கிற கேள்வி சார். அவர் சில நேரத்தில் அவர் ரொம்ப பேராசிரியர், நிறைய அனுபவம் மிக்கவர். விரண்டாவாதத்துக்குன்னு ஒரு கேள்வி கேட்டால் மயிர் பிளக்கும் வாதம்னு ஒரு கருத்து இருக்குது தெரியுமா? முடிய ரெண்டா பிளக்கலாமா முடியாதாங்கிறது அதுக்கு ஒரு வாதம். அந்த மாதிரி கான்செப்டில் நான் பேசுறதுக்கு இல்லை. அது சர்வதேச நிலவரம் தான். சர்வதேச நிலவரம் தங்கம் எப்படி இருக்குங்கிறது சர்வதேச மார்க்கெட் நிறைய இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அது போய் கொண்டிருக்கிறது. டாலரை பற்றி சொன்னால், டாலர்னு கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. நம்ம நாணயத்தில் ₹88 ஆயிடுச்சு சார். ஆயிருக்கு. அதுக்கு தான் மாற்று நடவடிக்கை. நம்ம பணத்தில் நம்ம பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டெப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது போக இதெல்லாம் சேர்ந்து தான் ட்ரம்புக்கு கோவம். ட்ரம்ப அவர் எவ்வளவு டென்ஷன் ஆனாலும் அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணி அவருக்கு எதுக்கு பதில் சொல்லணும், எதுக்கு பதில் சொல்லக்கூடாது என்பது பிரதமர் மோடிக்கு நன்றாக தெரியும். எதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும்ங்கிற அவசியம் இல்லைன்னா பதிலே சொல்ல வேண்டியதில்லை. இந்த அடிப்படையில் ஒரு மெச்சூரிட்டியின் அடிப்படையில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஒரே வரி மேடம், ஒரே வரி தான். இல்ல, ராகுல் காந்தி அவர்கள் முன்னாடிலேருந்தே நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. டிமானிட்டைசேஷன் பத்தி, ஜிஎஸ்டி பத்தி, எலக்டோரல் பாண்ட் பத்தி, ஃபார்முலாஸ் பத்தி, காஸ்ட் சென்சஸ் பத்தி, இதுக்கெல்லாம் அவருக்கு முன்னாடியே தோணின நிறைய விஷயங்கள் கரெக்ட் அப்படிங்கிறத இந்த அரசாங்கம் ப்ரூவ் பண்ணிடுச்சு அவங்களோட இந்த ஆக்ஷன் மூலமாக. இந்த ஆக்ஷன் மட்டும் இல்ல, ஃபார்முலாஸும் சரி, உங்க குரலுக்கு மதிப்பு கொடுக்கறாங்க அப்படினா எங்க குரலுக்கு இல்ல, எங்க குரல் நாங்க தான் அவங்களை இயக்குறோம்னு சொல்ல வரேன். நாங்க தான் காங்கிரஸ் இயக்குறது. ராகுல் காந்தி அவர்கள் தான் இந்த அரசாங்கத்தையே இயக்குறாரு. ஓகே, நல்லா அந்த கனவுலே இருந்துக்கிட்டும் இன்னும் அடுத்த 50 வருஷத்துக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ என்னன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் சர்வாதிகாரமா செயல்படுது. ஏனென்றால் அதாவது 3ல் 1 பங்கு ஓட்டு உங்ககிட்ட இருக்கின்றாங்க. நான் ஃபேக்ட் சொல்றேன். இது வரைக்கும் 50 ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்திருக்கு. இது வரைக்கும் 2 முறையில் தான் கான்ஃபரன்டேஷனே வந்திருக்கு. ஒன்று லாட்ரி சீட்டில், இன்னொன்று ஆன்லைன் கேமிங்ல. இப்போ உண்மையிலேயே பல ஜிஎஸ்டி விதிகள் விதிக்கப்பட்டதுல இந்த காங்கிரஸுக்கோ ஒரு நிமிஷம் முரண்பாடுகள் இருந்திருந்தால் அங்க ஓட்டிங்க்கு அவங்க கேட்டதில்லை. ஏனென்றால் உள்ள இவர்கள் முடிவுகளுக்கு ஒப்புக்கொண்டு வந்து விடுவார்கள், வெளியே நாடகம் போடுவார்கள். இது காங்கிரஸ், திமுக ஒரே வரி மட்டும் மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அனைத்து மாநிலங்களும் ஒப்புக்கொண்டு எடுத்த முடிவுகள் தான். ஒரே வார்த்தை இல்ல, இதை பாருங்க, அந்த கவுன்சிலுடைய அதிகாரம் முழுக்க ஒன்றிய அரசிடம் தான் இருக்கு. பேசி பிரயோஜனம். அதனால தான் மக்கள்கிட்ட போய் பேசுகிறோம். அன்றையிலிருந்து 28% உயர்த்தியதிலிருந்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவை வெளியில பேசி உள்ள பேசி பிரயோஜனம் இல்ல. ஓகே, நல்லது. அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் மத்திய அரசு எல்லாரும் செயல்படுவது இந்திய நாட்டினுடைய 142 கோடி மக்களுக்காக. எதை செய்தாலும் மக்கள் நம்மை கருதிதான். ஜிஎஸ்டி வருவாய் வந்ததுன்னா பாதி மாநிலங்களுக்கு செல்கிறது. மாநிலங்களும் வாங்கி கொண்டு விட்டு மாநிலங்களும் கூட கீழே நின்று பேச முடியாது. மாநிலங்கள் பல மடங்கு ஆதாயம் பெற்றிருக்கிறது. நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்பது அதனுடைய நோக்கம். அதை புரிந்து கொண்டு இன்னைக்கு இருக்கிறதை நீங்கள் வரவேற்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டும்.